ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ஆனந்தம் என்பது உனக்குள்ளே இருக்கிறது. கிருஷ்ணன் தன் மனைவியுடனும் 2 குழந்தைகளுடனும் சௌக்கியமாக வாழ்ந்து வந்தான். வாழ்க்கை அன்பும் இங்கிதமுமாய் இருந்தது. குடும்பத்தில் அவனுக்கு மிதமிஞ்சிய பற்று இருந்ததால் குடும்பத்தினரை விட்டு வாழ அவனால் முடியாது. 2 குழந்தைகளும் ரூபவதியான மனைவியுமே ஆனந்தத்திற்கு மூலாதார ஊற்று போல அமைந்தார்கள். என் மகள், என் மகன், என் மனைவி என்ற எண்ணமே அவனுக்குள் குடிகொண்டிருந்தது. நிறைய சொத்துகளும் உண்டு. நதியின் அக்கறையிலிருந்த நல்லதொரு கிராமத்திற்கு போய் வாழலாம் என்று கிருஷ்ணன் முடிவு செய்தான். வீடு, தோட்டம், நிலம் இத்தனையும் விற்று பணமாக்கினான். அவன் தன் அண்டை வீட்டார்களிடமும் நண்பர்களிடமும் விடைபெற்று கொண்டு தன் மனைவியுடனும் 2 குழந்தைகளுடனும் கிராமத்தை விட்டு புறப்பட்டான். நதியை நெருங்கியதும் அதில் நிறைய தண்ணீர் போய்க் கொண்டிருந்ததை கண்டான். முழங்கால் ஆழம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது என்று தெரிந்தவுடன் குழந்தைகளை தூக்கி கொள்ளுமாறு மனைவியிடம் சொல்லி கிருஷ்ணன் பணமூட்டையை தலைமேல் தாங்கி ஆற்றில் நடக்கலானான். 4-5 அடி தூரம் சென்றதுமே நீர்மட்டம் அதிகரித்தது. புதிய கிராமத்தில் தன் மனைவி மக்களுடன் ஆனந்தமாய் அமைதியாய் வாழலாம் என்கிற ஒரே எண்ணமானது கரைக்கு திரும்புவதையே தடுத்தது. எப்படியேனும் ஆற்றை கடந்து புதிய கிராமத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்பது அவனது குறிக்கோள். இளம் மனைவி நிரம்பவும் களைப்புற்றாள். 2 குழந்தைகளையும் சுமந்து செல்ல அவளால் இயலவில்லை. நீரோட்டத்தின் வேகமோ அபாரம். தன்னை சுமந்து செல்லும்படியான அளவுக்கு பலவீனப்பட்டாள் மனைவி. கணவனிடம் கூறினாள், பணமூட்டையை சுமப்பதா அல்லது குழந்தைகளை சுமப்பதா அல்லது மனைவியை கை கொடுத்து நடத்தி செல்லுவதா என்று கணவன் என்னிடலானான். ஒரு கணம் சிந்தித்தான். முடிவுக்கு வந்தான். குழந்தைகளை தியாகம் பண்ணலாம். தான் விரும்பினால் மனைவி இளமையாய் இருப்பதால் இன்னும் 2 குழந்தைகளை பெற்று கொடுத்து களிப்பூட்டுவாள். குழந்தைகளிடம் வாஞ்சையும் பற்றும் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் தன் மனைவியிடம் காட்டும் அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது குழந்தைகளின் மீது செலுத்தும் ஆசையின் அளவோ குறைவு. குழந்தைகளை காட்டிலும் மனைவியால் அவனுக்கு அதிகமான ஆனந்தத்தை வழங்க முடியும் என்பது நிச்சயம். வேறு நினைவு வேண்டியதில்லை. 2 குழந்தைகளை வெள்ளத்திலே விட்டுவிட்டு தன் மனைவி தன்னோடு இழுத்துக்கொண்டு ஆற்றை கடக்கலானான். நீரோட்டத்தின் வேகமும் நீர்மட்டமும் வரவர பெருகலாயிற்று. நட்டாற்றை போய் சேர்ந்தானதும் தண்ணீர் மார்பு அளவு ஓடிக்கொண்டிருந்ததை கண்டான். வெள்ளம். இளம் மனைவி மிக மிக களைத்து போனாள். ஒரு காலடி கூட எடுத்து வைக்க அவளால் முடியவில்லை. அவளை தன் தோள்களில் தூக்கி கொண்டால் அன்றி அவளை காப்பாற்றுவது என்பது முடியாது. அந்த நிலைமை உண்டானது. வாலிபன் தனக்குள் பாரியா பணமா யார் எனக்கு சந்தோஷம் தரவல்லது என்று எண்ணமிடலானான். ஒன்றைத்தான் அவனால் சுமக்க முடியும். மனைவி போனால் தன்னிடமுள்ள பணத்தை கொண்டு மீண்டும் மணந்து புதிய மனைவியிடம் அரிய இன்பத்தில் திளைக்கலாம் என்றும், ஆனால் பணம் போனால் அதை சம்பாதிப்பது பயங்கரமான உழைப்பாகும் என்றும் கருதினான். தன்னிடமுள்ள பணத்தை காட்டிலும் அதிகமான ஆனந்தத்தை மனைவியால் வழங்க இயலாது என்றும் நினைத்தான். ஆகவே மனைவியை தியாகம் செய்வதற்கு தீர்மானித்தான். முதலில் குழந்தைகள், பின் மனைவி. 2 அம்சங்கள் பலியாயின. தன்னிடமுள்ள பணத்தின் முன்னால் அவை துச்சமாக இருந்தன. பணம் தனக்கு உத்கிருஷ்டமான ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும் என்று அவாவினான். ஆனால் சில நிமிடங்களில் வெள்ளம் மேலும் பெருகிவிட்டது. கழுத்துக்கு மேல் நீர் மட்டும் ஏறியது. எதையும் அவன் எடுத்துச் செல்ல இயலாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. தலை மீது ஏதேனும் சுமை தாங்கினால் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இது நிச்சயம். வெள்ளம் அவனை மடித்து கொண்டு போய்விடும். இந்த எண்ணம் அவனை குழப்பியது. மீண்டும் அவன் தனக்குள் எண்ணமிடலானான். வாழ்வு மிக மிக அருமையானது. அது ஆனந்தத்திற்கு முக்கிய ஆதாரம். அது இழக்கப்பட்டால் எவ்வித ஆனந்தத்தையும் பெற இயலாது. பணம் பிரமாதம் அல்ல. அவன் அதை சம்பாதிக்க கூடும். ஆனால் வாழ்வு இழக்க கூடாதது. அதை அனுபவிக்க வேண்டும். எனவே பணமூட்டையை தியாகம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தான். வெள்ளத்தில் பணமூட்டையை எரிந்து அப்பால் ஆற்றை பத்திரமாக கடந்து அக்கரையில் உள்ள கிராமத்தை அடைந்தான். அன்பர்களே, இக்கதையிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஒவ்வொரு மனிதனும் நித்திய சுகத்தை விரும்புகிறான். அத்தகைய சுகம் எங்கிருக்கிறதாக உணர்கிறானோ அங்கே அவன் தன்னுடைய அன்பையும் பற்றையும் பொழிகிறான். மேற்கூறப்பட்ட கதையில் உண்மையான சுகம் வெளிப்பொருள்களில் அல்லாமல் ஒருவனுடைய ஆன்மாவிற்குள் பொதிந்துள்ளது என்பதை காணலாம். உண்மையில் குழந்தைகள் ஆனந்தத்திற்கு மூல ஊற்று. ஆனால் இதைவிட இளம் மனைவி சுகத்திற்கு பொருந்திய சிறந்ததோர் மூல ஊற்று. இதை காட்டிலும் சிறந்த மூல ஊற்று ஆன்மாவே.
பிரமையாகிய ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். விவேகம், வைராகியம் ஆகியவற்றால் மோகத்தை வெட்டுங்கள். உள்ளத்தின் உள்ளே ஆராய்ச்சி செய்யுங்கள். நிரந்தர ஆனந்தத்திற்கும் கலப்பற்ற சுகத்திற்கும் நித்திய மூலாதார ஊற்றாகிய அமர்த்துவ ஆன்மாவை சாஷாத்கரியுங்கள். சாந்தியிலும் ஆனந்தத்திலும் இளைப்பாருங்கள். நீங்கள் யாவரும் நித்தியானந்தமாகிய அமிர்தத்தை அனுபவிக்கும் தீரர்களாக பிரகாசிப்பீர்களாக. தொடரும். ஓம்.